உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அது பெயர்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். மகர ராசி அன்பர்களே, 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து காலப்புருஷனுக்கு 2ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். 2ஆம் வீடாகப்பட்ட ரிஷபம் உங்களது ராசிக்கு 5ஆம் வீடாகப்பட்டது. பஞ்சமஸ்தானம் 5இல் குரு நின்றால் கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அமைப்பில் குரு பகவான் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களது வாழ்க்கையில் கிடைச்ச வரம், பாக்கியம் சொல்லலாம். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பல்வேறு விதமான இன்னல்களை அடைஞ்சி பாதிப்புகளுக்கு உட்பட்டு ஒரு மனிதன் கஷ்டங்களை சந்திக்கலாம், பட் இழப்புகளை சந்திக்கக்கூடாது. அப்படி பல்வேறு விதமான இழப்புகளை கடந்து இன்னைக்கு உங்கள் சுய முயற்சியில் பெரிய இலக்குகளை அடைய வேண்டிய நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒன்றுமே புரியலை. ஆனால் சரிவுகள் என்னையும் தாண்டி நடந்துருச்சு. அதனால் இன்னைக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய சூழலில் இருக்கிறேன். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு நினச்சி எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாய்ப்பு, நீங்கள் கேட்ட அந்த வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா மகர ராசினா சரராசி. சரராசி எப்போவுமே போல்ட்னஸாக இருப்பீங்க, எதுலேயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டீங்க. முடிவு எடுத்தீங்கன்னா முடிவில் தெளிவாக இருப்பீங்க. வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கும்போது பல பேருக்கு வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு, உங்களுக்கு வேண்டியவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சவங்களை கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க. யாருமே செய்ய மறுத்த விஷயத்தை நீங்கள் இறங்கி அவங்களுக்கு நன்மையை உண்டாக்குனீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணி நல்ல இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் வளர்ச்சி அடைஞ்ச நீங்கள், வளர்ந்து வந்த நீங்கள் எந்த ரீதியில் எந்த விதத்தில் இருந்த சரிவுகளால் இன்றைக்கி பாதிப்புகளை சந்திச்சிங்களோ அந்த பாதிப்புகள் இன்றைக்கி வாழ்க்கையில் உங்களுக்கு பண நெருக்கடிகளும் மன உளைச்சல்களும், ஏன் வாங்காத கடனுக்கு நம்பி ஏமாந்தி வட்டியை கட்டிக்கூடிய நிலை உருவாயிடுச்சு. இப்போது உங்களுடைய நாணயத்தை காப்பாற்ற எங்கெங்கே வாங்கக்கூடாதோ, எங்கெங்கே கேட்கக்கூடாதோ எல்லா இடத்துலையும் கேட்டு வாங்கி இன்றைக்கி நாணயத்தை காப்பாற்ற பலவிதமான சிரமங்களை கடந்து இன்றைக்கி வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு நிலைமையாகி போச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து வந்த நீங்கள் நாளை சரியாயிடும்னே வந்தீங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளும் கணக்கெடுத்து பார்த்தா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய நிலை. இதிலிருந்து மீண்டு வர வழி கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நீங்கள் வழிகாட்டினவங்க யாருமே, நீங்கள் உதவி செய்தவங்க யாருமே, ஏன் நீங்கள் கை கொடுத்து தூக்கி விட்டவங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு அவங்க நினைக்கல. ஆக இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன அழுத்தம் ஒருபுறம் இருந்தாலும் வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவம் இது. காரணம், ஒரு மனிதனுடைய நிலை கிடும் பொழுதுதான் அங்கே நல்லது எது, கெட்டது எது, நல்லவன் யார், கெட்டவன் யார், வேண்டியவன் யார், வேண்டாதவன் யாருன்ற அளவுக்கு உங்களுடைய சூழலும் உங்களுடைய சுற்றுச்சூழலும் உங்களுடைய பலமும் பலவீனமும் உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரியான ஒரு கடந்த காலகட்டமான ஒரு கெட்ட கனவு மாதிரியான சில பாதிப்புகளை சந்தித்த உங்களுக்கு அது பெரும் அனுபவம். இந்த அனுபவம் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனுடைய ரீதியில் அடுத்தது கிடைக்கக்கூடிய அற்புத வளர்ச்சியில் மீண்டும் சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலை உருவாகாத அளவுக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரமாக இருக்கும். வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக நிற்பீங்க. கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் அடைஞ்ச சரிவுகளை மீண்டும் சரி செய்வீங்க. காரணம் என்னன்னா, 5ஆம் வீட்டில் குரு நின்ற குரு பகவான், அந்த குரு பகவானது பார்வை விளக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம். கன்னியில் குரு பார்வை விழுது. கன்னி ராசியில் குரு பார்வை விழுந்தாலே சொல்லணுமா, குரு பார்வை கோடி நன்மைகள் தரும். அப்போ பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் உங்களுக்கு, உங்களுடைய கடன் சுமைகள் நீங்கி
தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி, பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை போக்கி, உங்களை இத்தனை காலமாக பயன்படுத்தி உங்களை பகடக்காயை வச்சு மற்றவங்களுடைய நலனை கருதி அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு துரோகங்கள் செய்து இன்னைக்கு நல்ல இலக்கு நோக்கி அவங்க இருக்க, நீங்கள் பாதிக்கப்பட்டு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சூழல், இது எல்லாத்தையும் உடைச்சி உங்களுடைய பாக்கியங்களை மீண்டும் நீங்கள் அடையக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் அமையும். பாக்கியங்கள்ன்றதுனா ஒரு மனிதருக்கு கடனில்லாத வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை, அது மட்டுமல்ல குடும்பத்திற்குண்டான தேவைகளும், உங்களுக்குண்டான மண் மனை பூமி வண்டி வாகனங்களும் அந்தஸ்து மரியாதையும் பேரும் புகழும் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே பாக்கியங்கள் தான். நீங்கள் பெற்ற குழந்தைகளில் இருந்து கட்டின மனைவி வரைக்கும், ஏன் உங்களை பெற்றவங்க வரைக்கும், உங்களோட பிறந்தவங்க வரைக்கும், இதெல்லாம் ஒருத்தருக்கு நல்லா அமைச்சிட்டா போதும். உலகத்திலேயே அவங்களோட பாக்கியசாலி வேற எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. அப்பேற்பட்ட நிலையை உண்டாக்கக்கூடிய இடத்த குரு பகவானது பார்வை விழும் பொழுது உங்களுக்கு என்ன கவலை? கவலையே வேண்டாம். முயற்சிகளை பலப்படுத்துங்க. நடந்த பாதிப்புகளை நினைச்சோ, நடந்த மன கசப்புகளை நினைச்சோ, அந்த நெகட்டிவை நினைச்சு இப்போ உங்களுக்கு குரு பார்வையில் குரு நின்ற இடத்தில் குருவால கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளை இழந்துடாதீங்க. அதனால வரக்கூடிய பாசிட்டிவ் இந்த காலங்கள் உங்களுடைய கவுண்டவுன், வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சி அதை சார்ந்த முயற்சிகளை பலப்படுத்தி உங்களுடைய வேகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. 100% வெற்றிகள் அடைகிறீங்க. தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு இலக்கை உண்டாக்க போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் தொழில் ஆரம்பித்து தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு இப்போ தொழிலை விட்டு வெளியில் வர முடியாமல், தொழிலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல், ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து போகிறது ஒவ்வொரு யுகமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அது எல்லாத்தையும் சரி செய்வீங்க. மாற்றம் இல்லை. அதை விட வேலையில் இன்னைக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு வேலையவே விட்டு வெளியில் போயிடலாமான்னு நினைச்சவங்க சிலர், ஏன் நல்லா செஞ்சுட்டு இருந்த வேலை பறி கொடுத்துட்டு நின்னவங்க சிலர். இன்னும் சொல்லணும்னா வாழ்க்கையில் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை போயிட்டு இருந்தது, அந்த வேலையை நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன காரணம்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தை காட்டின்னு 1 மாதம் 2 மாதம் உங்கள் வேலை, நீங்கள் வேறு இடத்துல வேலையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதிலிருந்து நானும் போகாத இன்டர்வியூ இல்லை. எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் இன்னும் எனக்கு அடுத்த இடத்துல வேலை அமையலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு வேலை கிடைக்குது, மீண்டும் அந்த வாய்ப்பு அமையுது. ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க. இன்னும் சிலர் வேலையில் இருந்துக்கிட்டே தொழிலை செய்யலாமா, ஏதாவது ஒரு அடிஷ்னலாக தொழில் செஞ்சோன்னா நம்மளுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் அடுத்த கடத்தை கொண்டு போகலாம். எவ்வளவோ கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம், உழைக்கிறோம். இது வரைக்குமே ஒரு வீடோ பாக்கியமோ தன்னுடைய சார்ந்த பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல, கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், ஆனால் எந்த மேன்மை இல்லையேன்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக பூமியும் வாங்குவீங்க, வீடும் கட்டுவீங்க, உங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. குரு 5இல் நிற்கிறதுனால நகை நட்டு, குறிப்பாக சொல்லணும்னா ஆபரணங்களுடைய அமைப்பு உங்களுக்கு கூடி வரும். ஒரு அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகள் அடைவீங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இன்னும் நல்ல ஒரு பெருமைகள் அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பள ஊதியமும் கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும். மொத்தத்தில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுடைய பேச்சு வன்மை இப்போ எடுபடும். இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேச்சு திறமையும் ஆற்றலும் போல்ட்னஸான ஒரு வேகம், வீரியம் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அது மற்றவங்களுக்கு பலன் அளிச்சிருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு பலன் அளிக்க போகுது. உங்களுடைய வளர்ச்சி பெரும் வளர்ச்சியாக இருக்க போகுது. அது பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அடுத்த 3 தலைமுறைக்கு ஒரு நல்ல மேன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் நீங்கள் அடைய போகிறீங்க. மேற்கொண்டு நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வி ரீதியிலையும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியிலும் பாதிப்புகள் இருந்திருக்கும். இப்போ பஞ்சமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்கி உங்களுக்கு புத்திர பாக்கியம், உங்களுடைய பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் நீக்கி அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் கல்வியும் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். நீங்கள் கும்பிட்ட தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும்
வரமும் கிடைக்கிற காலமாக இது இருக்கும். மேற்கொண்டு பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சொத்துக்கள் கைகூடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும். திருமண முயற்சிகளில் கடந்த 2 வருஷமாக ரொம்ப படாத பாடுபட்டுட்டீங்க. இன்னும் சிலருக்கு பல வருஷமாகி வயது 30ஐயும் கடந்து போயிட்டுருக்கு. நமக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதன்ற அளவுக்கெல்லாம் சில குழப்பங்களை சந்திச்சிட்ருப்பீங்க. 100% உங்களுக்கு திருமணம் இந்த 2 வருஷமாக இருந்த குரு பகவானால் எந்த மேன்மையும் கொடுக்கல. அதற்கு முன்னாடி குரு பகவானாலையும் ஒரு மேன்மைகள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் ஜென்மச்சனிகளும் விரயச்சனிகளும் உங்கள் வாழ்க்கையில் சூறையாடிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இழப்புகளும் பாதிப்புகளையும் சந்தித்த உங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான இடத்துல அவர் நிற்கிறார். இந்த நிலை உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம், பாக்கியம். 100% வெற்றிகள் அடைய போகிறீங்க. திருமண மேன்மைகள் கைக்கூடி வரும். ஏற்கனவே கூடி வந்த திருமணம் நின்று போச்சுங்க. விரும்பிய வாழ்க்கையும் நெருங்கி விலகி போயிடுச்சுங்க நினைச்சவங்களுக்கு மீண்டும் அந்த ரீஎன்ட்ரி உங்களுக்கு கிடைக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸும் ஆகிடுச்சிங்க, மறுமணத்திற்கு முயற்சி பண்ணுற அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யோசிக்கவே வேண்டாம், மூவ் பண்ணுங்கள். 180 டிகிரியில் டைரெக்டாக 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் வீடுன்றது உங்களுக்கு அடுத்த வாழ்க்கை எப்படின்னா மறு திருமணத்திற்குண்டான இடம் அதுதான். அந்த இடத்த குரு பார்வை விழும் பொழுது யோசிக்க வேண்டியதே இல்லை. 100% உங்களுக்கு திருமணம் நடக்குது, வம்ச விருதியும் கிடைக்குது. முயற்சிகள் செய்யுங்க, 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. பட்ட அவமானங்களில் இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க போகிறீங்க. மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு குடும்ப ரீதியில் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அதுவும் 3வது நபர்களாலேயும் துரோகிகளாலேயும், குறிப்பாக எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் நேரில் நின்று உங்ககிட்ட மோத முடியாத நிலையில் மறைமுக பாதிப்புகளால் குடும்ப ரீதியிலையும் தொழில் ரீதியிலையும் வேலை ரீதியிலையும் பல்வேறு விதமான இல்லங்கள் கொடுத்தவங்களுக்கு ஒரு பேரும் ஒரு இழப்புகள் அவங்க சந்தித்து நீங்கள் மீண்டும் உங்களுடைய குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து நினச்சி இலக்கை அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் தந்தை வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு அற்புத மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. ஒரு பிரபல யோகம் அடைய போகிறீங்க. மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, உங்களோடது வாழ்க்கையில் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுத்து அது கடந்த காலகட்டங்களில் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் அர்த்தாஷ்டம குருகா இருந்த அந்த குரு பகவானது மேன்மையில் உங்களுக்கு பலன் கொடுக்கலை. எதை எடுத்தாலும் தோல்விகள், எது எடுத்தாலும் தடைகள், எதில் இறங்கினாலும் நஷ்டங்கள், ஏனே தெரியல. அது மட்டும் இல்லை, ஆரோக்கிய ரீதியில் இனம் புரியாத பாதிப்புகளும் பல்வேறு விதமான இழப்புகளும் குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு மருத்துவ செலவுகளும் இது எல்லாமே கொடுத்துருக்கும். குறிப்பாக சிலருக்கு வண்டி வாகனங்களில் விபத்துகள் சார்ந்து அதனால் பல்வேறு விதமான பாதிப்புகளையும் அடைச்சிருப்பீங்க. ஆனாலும் இது எல்லாமே மாறி மீண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு அற்புத மேன்மைகள் உண்டாக்க போகிறீங்க. இதனால் ஒரு நல்ல பலன் அடைய போகிறீங்க. மொத்தத்தில் உங்களது வளர்ச்சியையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் மற்றவங்க பார்த்து வியப்படைவாங்க. சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வண்ணத்தில் நீங்கள் நிற்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் பூமி சார்ந்தும் டாக்குமெண்ட் சார்ந்த ரீதியிலையும் பல்வேறு விதமான விஷயங்கள் ஸ்டாப் ஆகி நின்று இருந்திருக்கும். அதனால் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. எது எடுத்தாலும் மனக்கசப்புகள் தரக்கூடிய நிலைகள் உண்டாயிருந்திருக்கும். அது எல்லாமே இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கிடும். குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாடு வெளிவாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான காலமாக இது அமையும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நடந்த நம்பிக்கை துரோகங்களும் தொழில் ரீதியில் நடந்த பாதிப்புகளும் ஏன் வேலையில் சந்தித்த மன உளைச்சலுக்கு ஒரு அருமையான ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க. வேலையே இல்லாமல் வேலை பறிபோய் அவ்வளோதான், நம்ம மீண்டும் சொந்த ஊரே போகக்கூடிய நிலை உருவாயிடுவோம்ன்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும். 100% சாதிக்க போகிறீங்க. உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகள் தடையாகி அந்த திருமணத்தை பார்த்து செய்யணும்னு நினச்சி முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு இன்றைக்கி அடுத்த ரீதியில் வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினச்சி ஏக்கத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு 100% திருமண வாய்ப்புகள் அமையும். குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் பிள்ளைகளுக்கு தொழில் சார்ந்த அமைப்புகள் உருவாக்கி
திருமணமையும் அமைச்சு கொடுத்தும் இன்றைக்கி அந்த வாழ்க்கை ரீதியில் பல்வேறு விதமான சிக்கல்களை சந்தித்து நிற்கிறாங்க. அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகளை அடைவீங்க. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அதனால் மேன்மைகள் அடையலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை சார்ந்த மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இது உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம். நடந்த நெகட்டிவை மறந்துடுங்க, இந்த பாசிட்டிவை பயன்படுத்துங்க. ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சக்ஸஸை நீங்கள் அடைய போகிறீங்க. சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது, சுபமேன்மைகள் உண்டாக போகுது. மொத்தத்தில் உங்கள் காட்டில் மழை பெய்ய போகுதுன்றது 100% உறுதிப்படுத்திக்கிட்டு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, சக்ஸஸ் அடைகிறீங்க. ஆக மொத்தத்தில் இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ராசியினுடைய அடிப்படையில் சொன்னது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து தான். இந்த குரு பகவான் அங்கே ஒரு 3க்கு கம்மியாக இருந்துருச்சுன்னா ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் உண்டாக்கிடுவார். ஆனால் ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் உங்களுக்கு தான், அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தான், பெரும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், அதை சார்ந்த ஒரு முடிவுகள் எடுங்க. அந்த முடிவுகள் 100% உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது உங்கள் வாழ்க்கையை பெரிய இலக்குக்கு கொண்டு போகும். நீங்கள் வளர்ந்து பல பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவீங்க. ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.